ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்று நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கர்ப்பிணி காலத்தில் யார் யார் உடற்பயிற்சி செய்யக்கூடாத பெண்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டாக வரும். ஏன்னா உடற்பயிற்சி என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல். அது அனைவரும் செஞ்ச பல நன்மைகள் உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆனால் கர்ப்பிணிகள் நம்ம டாக்டரை ஆலோசனை பண்ணிட்டு தான் நம்ம உடற்பயிற்சி செய்வது ரொம்பவே நல்லது. ஏன்னா கர்ப்பத்தின் போது உடற்பயிற்சி செய்வது தாய்க்கும் சேய்க்கும் மிகவும் பயனுள்ளது. ஆனால் சில நேரங்களில் அவங்களில் உடல்நிலை பொறுத்து மாற்றம் ஏற்படும். அதனால் அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால் யாரெல்லாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னன்னா, உயர் இரத்த அழுத்தம், பிபி ஹையாக இருக்கு இல்லையா, அவங்க இந்த உடற்பயிற்சி செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி இதயம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த உடற்பயிற்சி செய்வது தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி முதல் 3 மாத காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு இரத்த கசிவு அந்த மாதிரிலாம் சில பேர்த்துக்கு ஏற்படும். அவங்களும் இந்த உடற்பயிற்சி தவிர்ப்பது நல்லது. ஏன்னா முதல் 3 மாதம் கவனமாக இருக்கணும். அதில் உடற்பயிற்சி எதுவுமே செய்யக்கூடாது. அதுவும் இந்த இரத்த கசிவு ஏற்படுறவங்க செய்யக்கூடாது. அடுத்தது என்னென்னா, நஞ்சுக்கொடியில் பிரச்சனை இருக்குது இல்லையா, நஞ்சுக்கொடி சுற்றி இருக்கிறது, அந்த மாதிரி இது பிரச்சனை இருக்கவங்க செய்யக்கூடாது. அதே மாதிரி நஞ்சுக்கொடி கீழ் நோக்கி இருந்தாலும் அது மாதிரி காரணத்துக்கு உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி கருப்பை தையல் போட்ட பெண்களும் இது செய்யக்கூடாது. அதே மாதிரி கருப்பை வாய் அகன்று இருந்தாலும், இல்லை கருப்பை வாயில் பிரச்சனை இருந்தாலும் அவங்களும் இந்த உடற்பயிற்சி செய்வது தவிர்க்க வேணும். அதே மாதிரி இரட்டை குழந்தைகள், 3 குழந்தைகள் அந்த மாதிரி சுமந்துட்டு இருந்தாலும் அவங்களும் இந்த உடற்பயிற்சி செய்வது தவிர்க்கலாம். அதேமாதிரி மூச்சு திணறல் நிறைய பேருக்கு ஏற்படும் கர்ப்ப காலத்தில். அவங்களும் இந்த உடற்பயிற்சி செய்வது நல்லதில்லை. ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால் மூச்சு திணறல் இருக்கிறவங்க உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். மேலும் என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அவங்கவுங்க உடல்நிலை பொறுத்து தான் மருத்துவர் ஆலோசனை சொல்லுவார் உடற்பயிற்சி செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது. நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.